ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 25,067 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 172 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி 50 பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 556 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 81,763 பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 556 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 56,080 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 491 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது பேங்க் நிஃப்டியில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. மோரராட்டி இதோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் எல்லாமே வந்துருந்துச்சு. பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் அது வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி விழுந்திருந்தாங்க. இதில் பேங்க் ஆஃப் பரோடா, HDFC பேங்க், ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 740 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 1361 ரூபாவில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது இந்த ரெண்டு பேங்குமே. ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த Q2ல 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் வந்து 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியன் ஆப்ரேஷன்ஸில் அவங்களோட ரெவன்யூ 31% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இது போக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் டியூட்டி ரிடக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஆப்ரேஷனோட ரெவன்யூ 17% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிடில் ஈஸ்ட் ரெவன்யூ 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் மட்டுமே அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூக்கு 12% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கிற அந்த கேண்டீர் பிராண்டு 127% இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் ரெவன்யூ க்ரோத் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஒரு நல்ல ரெவன்யூ க்ரோத் இந்த குவார்ட்டரில் காமிச்சிருக்கு. செகண்ட் குவார்ட்டரில் கம்பெனி 15 கல்யாண் ஷோரூம் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 2 மிடில் ஈஸ்ட்டு 15 கேண்டீர் ஷோரூமும் இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் வரைக்கும் அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷோரூம்ஸ் வந்து இந்தியா அண்ட் மிடில் ஈஸ்ட் இது வந்து 436 இருக்குது. இதில் கல்யாண் ஷோரூம் மட்டும் இந்தியாவில் 300 கல்யாண் ஷோரூம் இருக்குது. 38 மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது, 2 யூஎஸில் இருக்குது. அது போக 96 கேண்டீர் ஷோரூம் வந்து டோட்டலாக கைவசம் வச்சுருக்கிறாங்க. இது போக நிறைய ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. நிறைய கம்பைன்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 புது ஷோரூம் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே நாங்கள் லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாமே வாங்கி நாங்கள் விரைவில் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிறது டெப்ட் ரிடக்ஷனும் ஒரு பக்கம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கரண்ட் ஃபிசிக்கல் இயர்லேயே சம் டெப்ட் ரிடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்த Q2 பிஸ்னஸ் அப்டேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் 1.5% நெகட்டிவில் இருக்குது. 485 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியானா இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் 60 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்த Q3 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மொக்கையாட்டு தான் இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கி ரியாக்ட் ஆயிருக்கு. 734 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 739 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 1% நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கில் என்ன ஒரு அப்டேட்னா, எஸ் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவாக இருந்த பங்கஜ் சர்மா, முன்னாடி அவர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார் எஸ் பேங்கில். இப்போ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டஸ்இண்ட் பேங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. பங்கஜ் சர்மா அவரோட நேமு. ஹெட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பங்கஜ் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீ பார்க்கும்போது இவருக்கு 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டில். ஆல்ரெடி எஸ் பேங்கில் சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸராக இருந்திருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்லையும் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இப்போ அவரை வந்து இண்டஸ்இண்ட் பேங்குக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கில் சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் படிப்படியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன். ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 3% பாசிட்டிவில் இருக்குது. 2268 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 3% மேலே ரேலியாக இருக்குது. ஏஞ்சல் ஒனில் இன்னொரு அப்டேட்னா அவங்களும் Q2 பிஸ்னஸ் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் பேஸ் வந்து மந்த் பேசிஸில் ஒரு 1.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 34.08 மில்லியன்ஸாக இருக்குது. இந்த ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.5% வளர்ந்துருக்கு. ஆனால் இயர் பேசிஸில் 24% வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. கிராஸ் கிளைண்ட் அக்யூசிஷன் செப்டம்பரில் ஃப்ளாட்டாக இருக்குது. 0.6% இருக்குது. 0.55 மில்லியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இயர் பேசிஸில் பார்க்கும்போது அந்த டேர்ம்ஸ் வந்து 42% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டர்ஸ் வந்து செப்டம்பரில் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது இயர் பேசிஸில் 18.6% விழுந்திருக்கு. மந்த் பேசிஸில் 16.1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் பேசிஸில் 18.6% விழுந்திருக்கு. ஆவரேஜ் டெய்லி ஆர்டர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 5.8 மில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க செப்டம்பரில்.
இதுவும் இயர் ஆன் இயர் பேசிஸில் 22.3% விழுந்திருக்குது. ரீட்டைல் டேர்ன் ஓவர் மார்க்கெட் ஷேர் ஏஞ்சல் ஒனுக்கு 9 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்குது. ஓவரால் பேசிஸ் லாஸ்ட் மந்தை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க 27 பேசிஸ் பாயிண்ட். ஸோ போத் ஆட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 100 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் டேர்ன் ஓவர் மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது 33 பேசிஸ் பாயிண்ட் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே கமாடிட்டி டேர்ன் ஓவர் மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது 331 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்குது. இது போக கிளைண்ட் பேசிஸ் செப்டம்பர் குவார்டர் எடுத்து பார்க்கும்போது 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வன்ஷியல் பேசிஸில். கிராஸ் கிளைண்ட் அக்யூசிஷன் 12.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்பர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. டெய்லி ஆர்டர்ஸ் ரிமைன் ஃப்ளாட்டாக இருக்குது. ரீட்டைல் டேர்ன் ஓவர் மார்க்கெட் ஷேர் ஓவரால் ஈக்விட்டி அண்ட் எஃப்என்ஓ செக்மெண்ட் பார்க்கும்போது ஈக்விட்டிக்கு 71 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எஃப்என்ஓ செக்மெண்ட்டுக்கு 72 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமாடிட்டி டேர்ன் ஓவர் மார்க்கெட் ஷேர் 815 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இந்த டைமில் இந்த மந்தில் செப்டம்பர் மந்த் ப்ளஸ் இந்த செப்டம்பர் குவார்ட்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட கிராஸ் கிளைண்ட் அக்யூசிஷன் கிளைண்ட் ஆட் பண்ணதெல்லாம் ஓரளவு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2268 இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ். பட் இப்போதைக்கு நான் இதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறேன் ஏஞ்சல் ஒனில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த இதை கான்ட்ராக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் அவுட்லுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே. ஸோ அதனால் இப்போதைக்கு ஏஞ்சல் ஒனில் வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். இது போக அன்றைக்கி பிஎஸ்சி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. பிஎஸ்சிலாம் அன்றைக்கி 5% ரேலியாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ரேஞ்சில் அன்றைக்கி பிஎஸ்சி இருக்குது. பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு அதிலலாம் வேடிக்கை மட்டும் பாருங்கள். பட் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன் பிஎஸ்சியில். இது போக பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் கேபிட்டல் ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 2300 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது இன்றைக்கி பிஎஸ்சி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனதுக்கு. ஸோ இது பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. செப்டம்பரில் அவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேசிஸ் பாயிண்ட் டிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 26.1% இருக்குது. இது போக பிஎஸ்சியோட ப்ரீமியம் ஏடிடிஓ அது 5% மந்த் ஆன் மந்த் பேஸில் விழுந்திருக்கு. 164 பில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பிஎஸ்சி கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்கியூர் ஃபார்மசிட்டிகல்ஸ். ஆக்சுவலி இந்த பங்கு 5% மேலே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. 7% பாசிட்டிவில் இருக்குது. 1435 ட்ரேட் ஆகுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜுவென்டஸ் ஹெல்த்கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 20.42% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கேஇசி இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா 1102 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வேரியஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு, டவர்ஸு, ஹார்ட்வேர்ஸு இது சம்மந்தமாட்டு கிட்டத்தட்ட 150 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் கான்ட்ராக்டும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இதோட வேல்யூ பார்க்கும்போது 1102 கோடி. ஸோ இப்போ அவங்களோட கைவசம் ஆர்டர் 12800 கோடின்னு சொல்கிறாங்க. இது கேஇசி இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் எலிலிலி கொடுத்த அப்டேட்டு. எலிலிலி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஷன் பண்ணதுக்கு வேண்டி நாங்கள் ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வேண்டி லோக்கல் ட்ரக் மேக்கர்ஸ் கூட சப்ளை டீலும் போட இருக்கிறாங்க. இது ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்பென்ஷன் இதை பேஸ் பண்ணி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்க அவைலபிலிட்டி இந்த கீ ட்ரக்ஸாக இருக்க மவுஞ்சாரோ, இந்த ஒபிசிட்டிக்கு தேவையான மவுஞ்சாரோ, டயபெட்டிஸ், கேன்சர் ட்ரீட்மெண்ட் இதுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண ஐடியாவில் இருக்குதாட்டு சொல்கிறாங்க. இது எலிலிலி கொடுத்த அப்டேட்டு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ அப்ளை பண்ணலாமா இல்லை எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க. பட் நான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஓகே மாதிரி தான் தெரியுது. இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்க்கும்போது லிஸ்டிங் இன் டாடா கேபிட்டல் ஒரு 3-4%, இவங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 20% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிஸ்டிங் இன் அன்னைக்கு ஒரு மேபி ஒரு 3-4% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் லிஸ்ட் ஆகிட்டு ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் டேர்முக்கு ஒருத்தான பங்கு டாடா கேபிட்டல் என்னோட கருத்து என்எஸ்டிஎல் மாதிரி இங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். லிஸ்டிங் அன்னைக்கு பெருசாக லிஸ்டான டே அன்னைக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 4 நாள் தொடர்ந்து சரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு என்எஸ்டிஎல். அது மாதிரி டாடா கேபிட்டல் நடக்கும்னு நினைக்கிறேன். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸும் ஒரு டீசன்ட் லிஸ்டிங் தான் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இப்போதைக்கு பெட்டராக தான் படுது. நெக்ஸ்ட் இது போக கனரா ரோபாக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது பார்த்தீங்கன்னா 4th மெயின் போர்ட் பப்ளிக் இஷ்யூ இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வருது. அக்டோபர் 9 ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டாடா கேபிட்டல், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ரூபிகான் ரிசர்ச் இப்படி 3 பெரிய கம்பெனிஸோட ஐபிஓவை தாண்டி இப்போ இவங்களும் வந்திருக்காங்க. இவங்க என்னென்னா அக்டோபர் 13 வரைக்கும் இது ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. 14 அலாட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 16 இது எஃபெக்டிவ் அதாவது லிஸ்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கனரா ரோபாக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் ஐபிஓ வராங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் பேண்ட் 253 to 266 rupees per ஷேரு.
ஐபிஓ வேல்யூ 1326 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கனரா ரோபோகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. ஏத்தர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரொடக்ஷன் மைல்ஸ்டோனாக ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு பார்க்கும்போது அந்த ரிஸ்டா அந்த ஸ்கூட்டர் தான் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக 4.0 அப்படிங்கிற பேசிஸில் மகாராஷ்டிராவில் ஒரு நியூ இண்டஸ்ட்ரி பிளான் போட இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசி ஒரு 8110 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 172 ஆன்ஷோர் வெல்ல வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, குறிப்பாட்டு ஆந்திர பிரதேசில் இந்த க்ரீன் அப்ரூவல் அங்கே உள்ள அந்த இஏசின்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வந்து நேச்சுரல் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிறதாட்டு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் மைனிங் லைசன்ஸ் பிளாக் வந்து ஆந்திர பிரதேஷில் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 172 வெல்ஸை வந்து ஆயில் அண்ட் கேஸ் வெல்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு அவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வாங்கணும், அதை வாங்கிட்டு இதை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஓஎன்ஜிசி. ஜொமேட்டோ வந்து ஒரு என்பிஎஸ் மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்பிஎஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் குறிப்பாட்டு அவங்களோட கிக் ஒர்க்கர்ஸுக்கு ஹெச்டிஎஃப்சி பென்ஷன் மூலமாட்டு பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த என்பிஎஸ் மாடலை கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இது ஜொமேட்டோ கொடுத்த அப்டேட்டு. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் ஷேர் இன்னைக்கு 10% மேலே போயிருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் த என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூட் பண்ணியிருந்தாங்க 950 கோடிக்கு. அது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. இன்றைக்கி ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் வந்து 10% ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் யூனிட் 125 கோடியில் போட இருக்கிறாங்க. 125 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பட்டால் கங்கா மும்பையில் இந்த பிளான்ட்டை போட இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27ல் 18,000 டன்ஸ் ஆனுவல் கெப்பாசிட்டியோட இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.